நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா சார், இப்போ ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணி நம்ம நிறுவனத்துக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஓனர் கவரேஜ், டிரைவர் கவரேஜ், இப்படிலாம் எல்லா கவரேஜும் சொல்லி தான் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். நீங்கள் தான் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் திடீர்னு விபத்தாயிருச்சு அப்படின்னா வண்டியில் உள்ள பார்ட்ஸுக்கு மட்டும்தான் கவர் ஆகுதே தவிர மனிதர்களில் உள்ள பார்ட்ஸுக்கு கவர் ஆக மாட்டேங்குது. அப்போ இது ஏன் சார் கவர மாட்டேன் கேட்டால் வந்து இது அதில் வராது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனுடைய முழுமையான விளக்கத்தை மக்களுக்கு தெளிவாக கொடுத்துருங்க சார். நிச்சயமா இது நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஒரு வாகன காப்பீடு போடுறோம், ஒரு டாடா ஏஸ், லோடு வண்டிகள் போன்ற வாகன காப்பீடு போடும்போது ஓனர் கவர், டிரைவர் கவர் கண்டிப்பாக சேர்த்து எடுங்கன்னு சொல்லி நம்மளே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். ஆனால் ஓனர் கவரேஜ், டிரைவர் கவர் சேர்த்து எடுக்கிறனாலே நமக்கான கிளைம் எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓனர் கவரேஜ், டிரைவர் கவரேஜ் எதுக்காக கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து அதில் டிரைவரோ ஓனரோ அந்த வாகனத்தை இயக்கிட்டு போகும்போது அந்த வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறப்பு கவர் மட்டும்தான் அந்த பாலிசியில் சேர்த்துருப்பாங்களே ஒழிய, நம்ம வந்து ஒரு அடிபட்டுருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டணும், இல்லை நம்ம ஒரு விபத்தாயிருச்சு, கை காலில் அடிபட்டுருச்சு, இல்லை கை கால் இழப்பாயிடுச்சு, இதுக்கெல்லாம் நம்ம கிளைம் கோர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அந்த வாகன காப்பீட்டில் கோர முடியாது. வாகன காப்பீட்டில் இறப்பு கவரேஜ் மட்டும்தான் கோர முடியும். அதனால நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் எப்போவுமே வாகனத்தில் இயங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா விபத்து காப்பீடு அப்படிங்கிற ஒரு தனி காப்பீடு ஒரு சிறிய தொகையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 350 ரூபாலேருந்து ஒரு பெரிய ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு 5000 ரூபா வரைக்கும் கூட இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காப்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா விபத்துனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை அந்த காப்பீடு வந்து கவர் பண்ணிக்கும். அது போன்று நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த விபத்து காப்பீடு வந்து அதில் வந்து ஆல்ரெடி கவர் ஆகிருக்கும். அதனால் அதில் உங்களுக்கு வந்து கை காலில் டேமேஜ் ஆகிருக்கு, அடிபட்டிருக்கு, காயங்கள் ஏற்பட்டிருக்கு, பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது மருத்துவ காப்பீட்லேயும் கவர் ஆகிரும். அல்லது விபத்து காப்பீடு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் கவர் ஆகும். நார்மலாக வண்டியோடு வர்ற அந்த காப்பீடை பார்த்தீங்கன்னா அது வந்து இறப்புக்கு மட்டும்தான் கவர் ஆகக்கூடிய காப்பீடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், அருமையான தகவலை கொடுத்தீங்க. ஆனால் இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாலிசியில் தான் இங்கிலீஷில் இருக்கே சார். நிச்சயமா பாலிசியில் பார்த்தீங்கன்னா அதில் அனைத்து தகவல்களுமே இருக்கும், ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ்லேருந்து இதுக்காகவே பிரத்யேகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாகன பாலிசியோடையும் சேர்த்து தமிழ்லேயே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எதுக்கெல்லாம் பாலிசியில் நமக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும், எதுக்கெல்லாம் கவர் ஆகாது, ஒரு வாகனம் அடிபட்டால் செய்ய வேண்டியது என்னெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து முறையாக கவரேஜ் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத எளிமையான தமிழ்லேயே நம்ம விளக்க கடிதமாக நம்ம பாலிசியோடையே பின் பண்ணி அதை கஸ்டமர் கொடுத்துறோம். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஓகே, இது போன்ற தொடர்ச்சியான தகவல் அறியணும்னு சொன்னாக்கா எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறந்த முறையில் இன்சூரன்ஸ் செய்யணும் அப்படின்னா முதல் கமெண்ட்டில் இதனுடைய லிங்க் இருக்கும், அதில் போய் உங்களுடைய தகவலை பதிவு பண்ணிங்கன்னா எங்களுடைய முகவர்கள் உடனே உங்களை தொடர்பு வருவார்கள். நன்றி. நீங்க உங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான சரியான இடம் தாங்க இது. குறைந்த பிரீமியத்தில் இன்சூரன்ஸ் செய்யணுமா, நிறைந்த கிளைம் சப்போர்ட்டோட இன்சூரன்ஸ் செய்யணுமா, அதிகமான கேஷ்லெஸ் கவரேஜ் இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் செய்யணுமா, 24 மணி நேரம் கால் சப்போர்ட் இருக்கிற டீம் கிட்ட இன்சூரன்ஸ் செய்யுமா, உடனே கீழ்கண்ட லிங்க்ல உங்களோட விவரங்களை பதிவிடுங்க. எங்க டீம்ல இருந்து சிறந்த நிறுவனமான ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்க வாகனத்துக்கு சிறந்த முறையில் இன்சூரன்ஸ் செய்வோம். உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு. நன்றி.